வணக்கங்க. நான் என் பேர் ஜெகநாதனுங்க. ஒரு சின்ன வீடியோ போடுறேங்க. அதை நான் ஆன்மீகவாதிங்க. வாக்கிங் போயிட்டு இன்னைக்கு குளிச்சுட்டு பூஜை புனிஸ்காரம் எல்லாம் பண்ணுவேனுங்க. என் பேர் ஜெகநாதன். நான் ஒரு வீடியோ போடுறேங்க. அதை என்ன பிரச்சனை வந்தாலும் சரிங்க, என்ன பிரச்சனை வந்தாலும், ஏது வந்தாலும், தலையை போகிற ஆபத்தாக இருந்தாலும் சரிங்க, எந்த பிரச்சனைனாலும் கரெக்டாக நம்ம பக்கம் கரெக்டான நியாயம் இருக்குதான்னு பார்க்கணுங்க. ஃபஸ்ட்டு என்னங்க, கரெக்டான நம்ம பக்கம் உண்மை இருக்கா, உண்மைதானா, உண்மையாக பேசுகிறோங்களா, உண்மையாக நம்ம நடந்துக்கிறோங்களா, நம்மக்கிட்ட எந்த பால்ட்டுமே இல்லையா, நம்ம பிரச்சனையா, நாம் ஏதாவது தவறு பண்ணுறோங்களா, இல்லையல்ல. அப்படிங்கும்போதுங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அதை தெய்வீகமான ஒரு சக்தி வாய்ந்த இது என்னென்னா, சத்தியம், மன்னிச்சிருங்கிற வார்த்தையெல்லாம் ஒரு சத்தியமான வார்த்தை, ஒரு மான பிரச்சனையான வார்த்தை. மன்னிச்சுங்க அப்படிங்கும்போது நம்ம மனிதர்கள் மன்னிச்சுங்க ஒருத்தரை போய் நம்ம கேட்கும்போது நம்ம அது மான பிரச்சனைங்க. அது நம்ம தலை இப்படி குத்துறது தான் மன்னிச்சுங்க அப்படின்னு ஒரு மனுஷன் நம்ம கேட்குறோம். அதே மாதிரி தெய்வீகமான வாக்கில் உருவாகினது தான், தெய்வீகமான வாக்கில் கடவுளாக உருவாக்கப்பட்டது தான் இந்த சத்தியம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம எந்த தவறுமே பண்ணல, ஏதுமே நம்ம செய்ய கிடையாது, நம்ம உண்மையான ஆளாக இருக்கிறோன்னு நம்ம மனசுக்கு தெரியணுங்க. ஃபஸ்ட்டு நம்ம மனசுக்கு தெரிஞ்சு உண்மையான ஆளாக இருந்தால் தைரியமாக சத்தியம் பண்ணலாங்க. நமக்கு எந்த பெக்டும் வராதுங்க. சத்தியம் பண்ணி ஒருத்தர் கொடுக்கலாம், ப்ரூவ் பண்ணலாங்க. நான் சத்தியமாக சொல்கிறேன்னு சொல்லலாம். அதே நம்ம பல தவறுகள் பண்ணி நான் தவறே பண்ணலைன்னு சொல்லி சத்தியம் பண்ணக்கூடாதுங்க. அது அப்படியே உங்களுக்கு தாக்கும். எதுக்கு அந்த சத்தியம் பண்ணணும் சொல்லுங்க பார்க்கலாம். இப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வர்றேன், வேற ஒன்றும் இல்லை. பண்ணினால் அது உங்களை மட்டும் பாதிக்காதுங்க, உங்கள் ஃபேமிலி பாதிக்கும், குழந்தைகளை பாதிக்கும், எல்லாத்தையும் பாதிக்கும், உங்களுடைய வாழ்க்கையினுடைய பாதையில் பாதிக்கும். அந்த சத்தியம்ங்கிற வேர்ட்ஸ் உண்மையாக இருந்தால் தான் பண்ணணுங்க. பொய் சத்தியமெல்லாம் பண்ணவே கூடாதுங்க. லைஃப் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியாதுன்னு சொல்ல வர்றேன். வச்சுட்டுங்களா? பாய். ஓகே.